ஸோ இன்னைக்கு வந்து நல்லா தூங்கினேன். ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஸ்லீப் சொல்ல முடியாது. நைட்டு 2-3 வாட்டி எஞ்சி தான் தூங்கிட்டு இருந்தேன். இந்த பால் மட்டும் என்னதான் ஞாபகம் வச்சுக்கணும்னு நினைச்சாலும் மறந்துடுறேன். இப்பயும் பாருங்க எவ்வளவு பால் வேஸ்ட் ஆயிடுச்சு. இதுக்கு மட்டும் ஒரு நல்ல வழியை கண்டுபிடிக்கணும். ஸோ அவக்காடோ வாங்கிட்டு வந்தேன். ஸோ ஓட்ஸும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அவக்காடோ சாப்பிட்டு கிளம்பிடலாம். ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. அதான் இவன் வேஸ்ட்டு. இன்னும் கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட் தான். ஃபர்ஸ்ட் இதை சாப்பிடுவோம். இது சாப்பிட்டோம் வயிறு ஃபுல்லாகலன்னா ஓட்ஸ் சாப்பிட்லாம், இல்லைன்னா ஆம்லேட் கூட போட்டு சாப்பிட்லாம். நேற்று பண்ண கொஞ்சம் சிக்கன் இருக்கு. என்ன நினைக்கிறேன், ஒரு 2 சிக்கன் பீஸ் வச்சு சாப்பிட்டு போயிடலாமா? பார்க்கலாம். ஆஃபீஸ் வேறு டைம் ஆயிடுச்சு. சரி கைஸ், இன்னைக்கு மார்னிங் ஓரளவு ஓகேவா போச்சு. நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிஞ்சிச்சு. ஆஃபீஸ் போயிட்டு ஆஃபீஸில் இருக்க ஒர்க்லாம் பண்ணிவிட்டு ஈவினிங் பார்க்கலாம் கிரவுண்டில். பாய். டைம் ஆயிடுச்சு, ஆஃபீஸ் டைம் ஆயிடுச்சு. என்னன்னா அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் தனியாக தான் இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, நானே ரொம்ப லேட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஒரு ஃப்ரிட்ஜ் ஒன்று வாங்கிடுங்க. ஏன்னா வந்து அந்த ஃப்ரிட்ஜ் வந்து நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கவும் ஹெல்ப் பண்ணும். இன்னொன்று நீங்கள் வந்து உங்கள் டைமும் ரொம்ப சேவ் பண்ணும். ஒரு வாட்டி நீங்கள் சமைச்சு வச்சுட்டிங்கன்னா ஒரு 2 நாளைக்கு வந்து சமைக்க தேவையில்லை. ஹீட் பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாம். ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா 1 வீக் கூட நல்லா தான் இருக்கும். டீப் ஃப்ரீஸ் பண்ண சொல்கிறேன். எதெல்லாம் வந்து டெய்லி யூஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் வாங்க பாருங்க. அதான் நல்லது. ஏன்னா எப்படி இருந்தாலும் அது ஒரு நாள் வாங்கி தான் ஆகணுன்றது நேரம் வரும்போது எவ்வளோ சீக்கிரம் வாங்குறோமோ நம்ம அந்த அளவுக்கு யூஸ் ஆகுது அதை பண்ணியிருக்கலாம். இன்னொன்று, யாராவது நார்த் இந்தியாவில் ஒர்க் பண்ணுறவங்க யாராவது இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு தனியாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு கட்டில் வாங்கிடுங்க. ஏன்னா குளிர் டைம்லலாம் நீங்கள் கீழே வந்து பாயோ இல்லை பெட்லாம் போட்டு படுக்க முடியாது. ரொம்ப குளிராக இருக்கும். அதனாலேயே உங்களுக்கு உடம்பு முடியாமல் ஆகிடும். ஸோ கட்டில் வாங்கிடுங்க. அப்புறம் ஃப்ரிட்ஜ் வாங்கிடுங்க. வாஷிங் மிஷின் ஆப்ஷனல் தான் அது. ஆனால் டிவி இதெல்லாம் என்டர்டெயின்மெண்ட் விஷயம்லாம் ஆப்ஷனல் தான். ஃப்ரிட்ஜு நல்ல ஒரு ஸ்டவ் எலக்ட்ரிக்கலோ இல்லைன்னா கேஸ் கூட நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கலாம். இதெல்லாம் தான் ஹெல்த்தியாக இருக்க ஹெல்ப் பண்ணும். நான் சாப்பிட்டு இப்போ ஒரு 1 hour ரெஸ்ட் எடுத்துட்டு கிரவுண்டுக்கு தான் போக போகிறேன். ஸ்டார்டிங்கில் ஃபுல்லாக ஹோட்டலில் தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன்.
இப்போ வீட்டில் சாப்பிட்றது தான் கொஞ்சம் உடம்பு நல்லா இருக்கு. ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஹாஸ்பிட்டலும் போயிட்டு இருந்தோம். அப்பப்போ உடம்பு சரியாம ஆயிடும். டாக்டர் கண்டினியூஸாக சொல்கிறது வெளியே ஏன் சாப்பிட்றீங்க அதுதான் சொல்லுவாங்க. ஸோ அதுலேருந்து தான் வீட்டில் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணேன். என்ஜாய் பண்ணுங்க. தனியாக இருக்கிறது வந்து லைஃப்பில் எப்போயாவது தான் சான்ஸ் கிடைக்கும். அந்த டைமில் என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க தனியாக இருக்குன்னு. புரியுது, ஈஸி கிடையாது. அதனால அந்த டைமை யூஸ்ஃபுல்லாக இது பண்ணலாம். நானுமே ஸ்டார்டிங்கில் வந்து ஒரே ரீல்ஸாக பார்த்துட்டு இருப்பேன். ஃப்ரீ டைம்லாம் ரீல்ஸ் பார்த்துட்டே இருப்பேன், ஃபோன் வந்துட்டே இருப்பேன். இப்போ நான் வீடியோ ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும், இதுக்கே எனக்கு டைம் கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சது எதாவது பண்ணலாம். கார்டனிங் பண்ணலாம், இல்லைன்னா ட்ராவல் பண்ணலாம், ஊரெலாம் சுற்றி பார்க்கலாம். ரொம்ப தூரம்லாம் வேணாம், உங்கள் ஏரியாவை சுற்றி இருக்க நிறைய இடம் இருக்கும், அங்கெல்லாம் போய் பாருங்கள். தனியாக இருக்கும் போதே லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள். ஃபேமிலி வந்துட்டா ஒரு சில விஷயம் என்ஜாய் பண்ண முடியாது. அதுக்குன்னு ஃபேமிலி வந்துட்டா ஜாலியாக இருக்க முடியாதுன்னு சொல்ல வரல. ஒரு சில விஷயம் உங்களால் பண்ண முடியாது. ஃபேமிலிக்காக காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இடம். ஆனால் இதுதான் டைம், ஜாலியாக சுற்றி பார்க்கலாம், பிடிச்சதை பண்ணிட்டு நிம்மதியாக இருக்கலாம். அவ்வளோதான். எனக்கும் பழகிடுச்சு தனியாகவே இருந்தோம். லஞ்ச் சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதான் கிரவுண்டுக்கு. கொஞ்சம் காஃபி குடிச்சிட்டு போனால் திருப்தியாக இருக்கும். ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு வந்துட்டு ஒரு 1 hour ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் ஜிம்முக்கு போகணும். ஸோ டெய்லி பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்கும், இருந்தாலும் ஸ்டாப் பண்ணக்கூடாது. ப்ராக்டிஸ் பண்ணலான்னு ஆசையாக வந்தால் கரெக்டாக கிரவுண்டு கேட்டுக்கு வெளியே பாம்பு படுத்துட்ருக்கு. இப்போ எந்த தைரியத்தில் போய் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனே தெரில. உள்ளே போகலாமா வேணாமா இதே தான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். போயிடுச்சா இல்லையான்னு கூட தெரியல. சின்ன பாம்பு தான், காட்டுறேன் பாருங்க. எப்படியோ உள்ள வந்தாச்சு. ஜஸ்ட் மிஸ்ஸு, நம்மளை போட்டிருப்பான்லாம் காலிலே. எதுவும் பண்ணல, பாம்பு பார்த்தோன்னே ஓடிடுச்சு. இருந்தாலும் இப்போ ரியல் சேலஞ்சே வந்து ஒர்க் அவுட் பண்ணுறது இல்லை, எப்படி கிரவுண்ட்லேருந்து மறுபடியும் வெளியே போகிறது தான். போகிற டைமில் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தானா ஒரே போடா போட்டுருவான். பார்த்துக்கலாம். ஓகே, அப்படியே உள்ளே வந்தாச்சு கிரவுண்டுக்குள்ளே. இன்றைக்கான ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி டே 2ஓட ஒர்க் அவுட்டும் சேம் தான். ஒரு 10 minutes ஜாக் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவு புஷ்அப்ஸ்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ஆக்சுவலாக ஃபுட்பால் விளாடுவேன். ஃபுட்பால், ஹாக்கி ரெண்டுமே விளாடுவேன். இன்றைக்கி ஹாக்கி ப்ராக்டிஸ் இல்லை, ஸோ ஃபுட்பால் விளாடுவேன். மெயின் என்னென்னா டெய்லி ஒர்க் அவுட் வந்து ஏதாவது ஒரு ஹேபிட் க்ரியேட் பண்ண தான் இது பண்ணுறோமே, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு 10 minutes ஜாக் பண்ணலாம், அதுக்கப்புறம் புஷ்அப்ஸ் மேக்ஸிமம் போடலாம். நான் இது விளையாடிட்டு அப்புறம் ஜிம் போகணும். ஸோ நிறைய ஒர்க் அவுட் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து பர்சனலாக யார் டெய்லி ஹேபிட் க்ரியேட் பண்ண இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணாலும் உங்களுக்கு தேவையான ஒர்க் அவுட்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. புஷ்அப்ஸு, சிட்டப்ஸ் இருக்குது, ஸ்குவாட் இருக்குது. இதுக்கெலாம் நீங்கள் ஜிம் போகணுன்னே தேவையில்லை, வீட்டில் இருந்தே பண்ணிக்கலாம். ஸ்குவாட்ஸ் இருக்குது. அப்புறம் நிறைய யூடியூப்பில் சும்மா நார்மலாக வீட்டில் வந்து ட்ரைனிங் பண்ணுற மாதிரி வீடியோஸ்லாம் போட்டிங்கனாலே நிறைய வரும். அதுக்கெலாம் வெயிட்ஸ்லாம் தேவையில்லை. இந்த மாதிரி ரொட்டீனை கிளியராக ஒரு வாட்டி நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு ஒரு ரொட்டீன் ஹேபிட்டை வந்து நீங்கள் வளர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெயிட் ட்ரைனிங்லாம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இல்லைனா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட் நாளே ஜிம்மில் போய் ஃபீஸ் கட்டிட்டு 2 நாள் போவாங்க, அப்புறம் பாடி ஃபுல்லாக ரொம்ப பெயினாக இருக்கும், அவங்க காசு வேஸ்ட் ஆகிடும், அதுக்கப்புறம் அவங்க கண்டினியூ பண்ண மாட்டாங்க.
இருக்கிறதுலே முக்கியமான விஷயம் ஹேபிட் கிரியேட் பண்ணுறது தான். ஸோ நல்ல ஹேபிட் கிரியேட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஓடியாச்சு. 10 minutes கம்ப்ளீட்டட். எப்போவுமே ஓடி முடித்த உடனே சடனாக ஸ்டாப் ஆகிடாதீங்க. அதே ஃப்ளோவில் ஸ்லோவாக ஒரு 1 minute or 2 minute வாக் பண்ணிடுங்க. ஸோ நிறைய சின்ன பசங்க, ஸ்கூல் படிக்கிற பசங்க இந்த மாதிரி தெரியாததா சம்டைம்ஸ் நிறைய பிரச்சனை ஆகிடுது. ஸோ இப்படி பண்ணக்கூடாது. ஏதாவது ஒரு ஹை இன்டென்சிட்டி பண்ணுறீங்கன்னா ஒரு 1 minute ஒரு 2 minute பிரேக் விட்டுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ எதுக்காக அந்த பிரேக்னால், நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது அந்த ஒர்க் அவுட்க்கு வந்து உங்களுக்கு நிறைய எனர்ஜி இருக்கும் ஒரு ரெஸ்ட்டு கிடச்சிதுன்னா. இன்னொன்று, உங்களுக்கும் கொஞ்சம் ஹார்ட் பீட் ஸ்லோவாகிடும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷாக பண்ணலாம். ஸோ மைண்டும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடும், அந்த ஃபெட்டிக்லேயே இருக்க மாட்டீங்க. அதுக்காக தான் அந்த 1 minute பிரேக்கா 2 minute பிரேக் கூட அப்படியே ஓடி முடித்தோன்னே ஸ்லோவாக அப்படியே எப்படி ஓடினீங்களோ அதே மாதிரி ஒரு 1 round வாக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்மளும் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் அப்படியே ஒரு 1 minute வாக் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ரன்னிங் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து மறுபடியும் புஷ்அப் ஸ்டார்ட் பண்ணலாம். லாஸ்ட்டு டே 1ல் வந்து 50 புஷ்அப்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி மேக்ஸிமம் அதோட ஒரு 2-3, அதோட ஒரு 5 பண்ணால் கூட சக்ஸஸ் தான். இப்போ ட்ரை பண்ணுவோம் மேக்ஸிமம் எவ்வளோ போட முடியும். மைண்ட் செட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு 50 டார்கெட்டு, 55 வந்தால் எக்ஸலண்ட் தான். இல்லை, ஈவினிங் கிரவுண்டுக்கு போயிருந்தோம்னா, கிரவுண்டுக்கு போயிட்டு வார்ம் அப்லாம் பண்ணிவிட்டு ரன்னிங்லாம் பண்ணி முடிச்சிட்டோன்னு என்னாச்சுன்னா லைட்டாக ஒரு சிக்கன் ஆகிடுச்சு. என்னன்னா எல்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக புஷ்அப்ஸ் போடலான்னு வீடியோ ஆன் பண்ணிவிட்டு நான் புஷ்அப்ஸ் போட்டு அதுக்கப்புறம் நிறைய பேசிகிட்டு இருந்தேன். பார்த்தா ஃபோன் ஸ்டோரேஜ் ஃபுல்லாகி எப்பயோ வீடியோ ஸ்டாப் ஆகிட்டு இருந்தேன். ஒர்க் அவுட்லாம் பண்ணுன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து கேமரா பார்த்தா தான் தெரிஞ்சது வீடியோ எப்பயோ ஸ்டாப் ஆகிருக்கு. பரவாயில்ல, ஓகே. இப்போ எல்லாம் ஸ்டோரேஜ் கிளியர் பண்ணிட்டேன். ஸோ கிரவுண்ட் போயிட்டு வந்தாச்சு. அவ்வளோதான், இப்போ ஜிம்முக்கு கிளம்ப முடியும். கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல. இன்னைக்கு ஜிம் ஒழுங்காக பண்ணிட்டாலே ஒரு திருப்தியாக இருக்கும். ஸோ கிளம்பலாம், ஜிம்முக்கு போகலாம். எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இப்போ ஷூ மட்டும் தான் இது பண்ணலாம். ஷூ போட்டு ஜிம்முக்கு போக வேண்டியதான். வாட்டர் பாட்டில் எடுத்தாச்சு. சரி, ஜிம்மில் பார்க்கலாம். பாய். $300 है ना? देखिए मीटर ஆஃபீஸ்லேருந்து வந்து கிரவுண்டுக்கும் போயாச்சு, ஜிம்முக்கும் போயிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு ட்ரிம் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு தூங்க போகிறேன். அவ்வளோதான், ரொம்ப நாள் ஆச்சு. தாடி கொஞ்சம் ட்ரிம் பண்ணலான் இருக்கேன். இந்த ட்ரிம்மர் வந்து புதுசு தான், இப்போ தான் வாங்கினேன். ஒரு 2 months இருக்கும். தெரியாமல் ஒரு நாள் கீழே போட்டேன், அப்போதுலேருந்து ஒர்க் ஆகுறதே இல்லை. ஸோ தான் புது ட்ரிம்மர் வந்து ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டிருக்கேன். இன்னும் ஒரு 10 minutesல வந்துடும். அது வந்தோடனே ட்ரிம் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு சாப்பிட வேண்டியதான். சிக்கன் தான் நேற்று நைட் பண்ண சிக்கன் தான், நல்லா தான் இருக்குது. ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். ஸோ அது கொஞ்சம் ரீஹீட் பண்ணி சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியதான். நேற்றுமே தூங்க லேட் ஆயிடுச்சு. இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக தூங்க ட்ரை பண்ணுவேன். ஆக்சுவலாக மதியமே படம் பார்க்க முடியல. இப்போ நைட்டு எதாவது படம் பார்த்தா பார்ப்பேன். ஒரு வேளை டயர்டாக இருந்தால் தூங்கிடுவேன். அப்புறம் வேற என்ன, இதுதான் டெய்லி லைஃப் ரொட்டீன். இப்படியே தான் இருக்கும். எந்த பெருசு சேஞ்சஸ்லாம் இல்லை. ஒரே விஷயத்த கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கணும். வேற எந்த கோலும் இல்லை. இப்போதைக்கு இருக்க கோலுனால ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் இந்த ஸ்போர்ட்ஸில் கொஞ்சம் அவேர்னஸ் கொஞ்சம் எடுத்துகிட்டு வரணும். அதுக்கப்புறம் நானும் ஒரு சிம்பிளான லைஃப் வாழணும். அதுதான் இப்போதைக்கான கோல்.
தமிழ்நாட்டில் நிறைய ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் இருக்குது, எல்லா கேமுக்கும் இருக்குது. ஆனால் நிறைய பேரண்ட்ஸ்க்கு அதை பற்றி அவேர்னஸ் இல்லை. ஸ்கூல் பசங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் ஆர்வமாக இருக்கவங்க கூட நெக்ஸ்ட்டு எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. மேக்ஸிமம் ஓரளவுக்கு செட்டில் ஆன ஃபேமிலிக்கெலாம் தெரியும் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், எங்கே சேர்க்கலாம், அகாடமி சேர்க்கலாமா, ஹாஸ்டல் சேர்க்கலாமான்னு. ஆனால் எதுவுமே தெரியாமல் கூலி வேலைக்கு போயிட்டு டெய்லி கஷ்டப்படுற பேரண்ட்ஸ்க்கெலாம் இதை பற்றி அவேர்னஸ் இருக்காது. பசங்களுக்கும் சொன்னால் தான் தெரியும். ஸோ இந்த விஷயத்த வந்து எல்லாருக்கிட்டேயும் எடுத்துகிட்டு போய் சேர்க்கறது வந்து எனக்கு ஃபஸ்ட்டு அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இப்போ உடனே நடக்காதுன்னு எனக்கு தெரியும். கண்டினியூஸாக நான் வீடியோ போட போட ஒரு நாள் கண்டிப்பாக எல்லாருக்கும் இது ரீச் ஆகும். அந்த டைமில் நிறைய ஸ்கூல் பசங்க என் வீடியோஸ்லாம் பார்த்து அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். படிப்புலேயும் சாதிக்க முடியும், ஸ்போர்ட்ஸ்லேயும் சாதிக்கலாம். அந்த மைண்ட் செட் வந்து பசங்களுக்கு, ஸ்கூல் பசங்களுக்கு இருக்கணும். ஒரு சில பேர் ஜென்ரலாகவே நல்லா படிப்பாங்க, ஒரு சில பேர் படிக்க மாட்டாங்க. ஸோ அதனால் படிப்பை விட்டால் வேறு எதுவுமே இல்லைன்னுலாம் கிடையாது. ஸ்போர்ட்ஸ்னு ஒரு கெரியர் இருக்குது, நிறைய மியூசிக் இருக்குது, இந்த மாதிரி நிறைய ஆக்டிங் இருக்குது, நிறைய ஃபீல்டு இருக்குது லைஃப்பில் முன்னேறதுக்கு. நானுமே கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன், கவர்மெண்ட் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலில் படித்தேன். இப்போ அதனால தான் எனக்குமே ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கேன். ஸோ ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கண்டிப்பாக அதுக்கான கரெக்டான இடத்துக்கு போனீங்கன்னா தான் நீங்கள் டெவலப் ஆக முடியும். ஸோ யாருக்காவது ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இந்த மாதிரி நெக்ஸ்ட் நான் இப்போ ஸ்கூல் தான் படிக்கிறேன், நெக்ஸ்ட் நான் ஸ்போர்ட்ஸில் எந்த மாதிரி போகணுன்னா கண்டிப்பாக நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். என் வீடியோ பார்த்துட்டு என் இன்ஸ்டாகிராம் ஐடி கூட இருக்குது, அதுக்கான வழியை வந்து நான் சொல்லுவேன். கண்டிப்பாக பார்க்கலாம். அவ்வளோதான், இன்றைக்கான நம்ம வேலை கரெக்டாக முடிஞ்சிருச்சு. சாப்பிட்டு தூங்க வேண்டியதான். நாளைக்கு ஃப்ரைடே, நாளைக்கு முடிஞ்சிருச்சுன்னா சாட்டர்டே வந்து கார்டனிங் ஒர்க் கொஞ்சம் பண்ணணும். ஃபுல்லாக கிராஸ்லாம் ரொம்ப அதிகமாக வந்துருச்சு. கார்டனிங் பண்ணிவிட்டு சின்னதாக நமக்கு தேவையானதை மட்டும் வளர்த்துக்கலான்னு யோசிச்சுருக்கேன். பார்ப்போம். குளிச்சுட்டு வந்துடலாம். குளிச்சுட்டு வந்துட்டேன். அவ்வளோதான், குளிச்சு முடிச்சாச்சு. இப்போ போய்ட்டு டின்னர் சாப்பிட்டு தூங்க வேண்டியதான். குளிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப டயர்டாக இருந்த மாதிரி இருந்தது, இப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. பார்ப்போம், தூக்கம் வரலன்னா அதை படம் பார்க்கலாம். கொஞ்சம் ட்ரிம்மிங்கும் பண்ணிட்டேன், தாடி அதிகமாக இருந்தது. இதுவும் நல்லா தான் இருக்கு. நெக்ஸ்ட் என்ன வேலை, போயிட்டு அந்த சிக்கன் குருமாவை சூடு பண்ணி சாப்பிட்டுட்டு அதுலேயே ரைஸை போட்டு ஒரு பெரட்டி சாப்பிட்டு தூங்க வேண்டியதான். போலாமா, சமைக்கலாம். இருங்க அப்படியே கையோடு தூக்கின்னு போயிடுறேன். ரைட்டா இருக்கா தெரியல. நீங்க வா. சூடாகும். அவ்வளோதான், இது சூடானோன்னா ரைஸ் போட்டு சாப்பிட்டு தூங்க வேண்டியதான். அருமையான நாள்.